சுயவெறுப்பை நடைமுறைப்படுத்தும் அம்சங்கள். ஆசிரியர் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட். தமிழாக்கம் தமிழ் கிறிஸ்தவ களஞ்சியம். நாம் சுயவெறுப்பை எவ்வாறு நடைமுறைப்படுத்தலாம் என்பதற்கான காரண காரியங்களை ஆராய்வோம். இவை சுயவெறுப்பு என்னும் கிறிஸ்தவ கடமையை மனதார நிறைவேற்றுவதற்கும் நம்மை தூண்டி விடுவதற்கும் அதை விரைவுபடுத்துவதற்கு உதவி செய்கிற அம்சங்களாக இருக்கின்றன. 1. சுயவெறுப்பு என்னும் இந்த போதனையை நீங்கள் மனப்பூர்வமாக கடைப்பிடிப்பதற்கான நான் உங்களுக்கு பரிந்துரைக்கும் முதல் அம்சம் நம்முடைய கர்த்தரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை அடிக்கடி நாம் சிந்தித்து தியானம் செய்வதாகும். மாட்டு தொழுவத்தின் முன்னணியில் அவரை கிடத்தப்பட்டது தொடங்கி அவருடைய சிலுவை மரணம் வரை அவரை உற்று கவனியுங்கள். அவர் எந்தெந்த காரியங்களில் சுயவெறுப்பின் வாழ்க்கையை நடத்தினார் என்பதை சோதித்து பாருங்கள். அவர் குடித்த பாத்திரத்தில் நாம் குடிக்கவும் அவர் பெற்ற ஸ்தானத்தை நாம் பெறவும் வேண்டாமா? அல்லது நம்மை அவர் மன்னிப்பதற்கும் பாடுகளிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கும் இயேசு கிறிஸ்து என்னவெல்லாம் செய்தார் என்பதையும் எவற்றையெல்லாம் சகித்தார் என்பதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டாமா? எல்லாவற்றையும் சகித்தார் என்பதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டாமா? கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். 1 பேதுரு அதிகாரம் 2 வசனம் 21 என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லியிருக்கிறபடியால் எந்த ஒரு நேர்மையான கிறிஸ்தவரும் இதிலிருந்து நான் விலகிக் கொள்கிறேன் என்று அதற்கு நியாயம் கற்பிக்க முடியாது. மோசேயின் நாற்காலியில் அமர்ந்திருந்து மோசேயின் நியாயப்பிரமாணங்களை கடைப்பிடிக்கிறவர்கள் தாங்கள் விரல்களால் கூட எதையும் தொடாமல் இருந்து மற்றவர்களின் மீது முழு பாரத்தையும் சுமப்பவர்களைப் போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தான் எதையும் சுமக்காமல் இருந்தும் நம் மீது எல்லா பாரங்களையும் சுமத்தாதிருந்தால் கூட உண்மையில் அவர் சுமத்தியது பாரமானதை அல்ல. நாம் ஏதாவது ஒரு வகையில் கடினமாக இருக்கிறது என்று பாசாங்கு செய்து அதிலிருந்து தப்பிக்க வழியிருக்கும். ஆனால் அவ்வாறு இல்லாதபடிக்கு அவர் முதலாவது எதை செய்தாரோ அதையே நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே அவர் நடைமுறைப்படுத்திய சுயவெறுப்பை நாம் வேண்டாம் என நிராகரித்து விட முடியாது. அன்பான சீஷர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சுயவெறுப்புடன் பாடுகளை சகிக்க நம்முடைய எஜமானரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் மேலானவர்களாக இருக்க விரும்ப வேண்டாம். நீங்கள் கர்த்தரைப் போல சுயவெறுப்பை அனுபவத்தில் இருந்து ஒதுக்கிக் கொள்ள விரும்புவீர்களானால் பரலோக சிந்தையோடு பாடுகளை சந்தித்த அவருக்கு நீங்கள் உண்மையும் உத்தமமுள்ள ஓர் ஊழியராக இருக்க முடியாது. 2. நம்முடைய எஜமானராகிய கர்த்தருடைய சிறந்த முன்மாதிரிக்கு அடுத்தபடியாக நான் பரிந்துரைக்கும் முக்கியமான அம்சம் விசுவாசத்தை துவக்கியவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி தங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடி முடித்த எபிரேயர் அதிகாரம் 12 வசனம் 1. ஒரே மனதுடன் உன்னத வாழ்க்கையை வாழ்ந்த அப்போஸ்தலர்கள், சிறப்பான ஐக்கியத்தை பேணிக்காத்த தீர்க்கதரிசிகள், தங்கள் உயிரையே பணயம் வைத்து ஊழியம் செய்த இரத்த சாட்சிகள் என்னும் பரலோக சேனைகள் ஆகியோரை அடிக்கடியாக நோக்கி பார்ப்பதாகும். இவர்கள் நல்ல போராட்டத்தை போராடி தங்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்று அனுபவிப்பதற்காக நமக்கு முன்னரே சென்று விட்டார்கள். இவர்கள் எவ்வளவு பரிசுத்தமானவர்களாகவும் எவ்வளவு சுயவெறுப்பு நிறைந்த வாழ்க்கையுடனும் எவ்வளவு குற்றமற்றவர்களாகவும் வாழ்ந்தவர்கள் என்பதை அடிக்கடியாக கவனித்து பாருங்கள். இவர்களுக்கு சுயவெறுப்பின் வாழ்க்கை அவசியமானதாக இருக்கும் பட்சத்தில் நமக்கும் அது மிகவும் அவசியமானதல்லவா? நாமும் அவர்களைப் போன்ற வாஞ்சையும் தாகமும் கொண்ட மனிதர்கள்தானே. அவர்கள் வாழ்ந்த அதே பொல்லாத உலகில்தானே நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் அவர்களை ஆற்றி தேற்றவும் இருந்த அதே நல்ல ஆவியானவர் நம்மிடத்திலும் இருக்கிறார் அல்லவா? அவர்களுக்கு அளிக்கப்பட்ட நித்திய சுதந்திரம் நமக்கு வழங்கப்பட்டுள்ளது அல்லவா? எனவே அவர்களைப் போன்றே மாற்றத்தை விரும்புகிற சுபாவமும் அவர்களைப் போலவே நாமும் எதிர்த்து நிற்பதற்காக பொல்லாத உலகமும் அவர்களுக்கு உதவியது போலவே
நமக்கும் உதவி செய்யக்கூடிய தூய ஆவியானவரும் அவர்களைப் போலவே இறுதியில் சுதந்தரிக்கப் போகிற நித்திய கிரீடமும் நமக்கும் இருக்கிறபடியால் அவர்களைப் போன்றே வாழ்க்கையை நாம் ஏன் வாழ தீர்மானிக்க கூடாது? மூன்றாவதாக, நரகத்தின் வேதனைகளை பற்றி அடிக்கடி சிந்தித்து பாருங்கள். புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கிற நரகத்தில் தள்ளப்படுவதைக் காட்டிலும் சுயவெறுப்புக்கு தடையாக இருக்கிற அல்லது பாவத்தை உண்டு பண்ணுகிற வலது கையாவது காலையாவது வெட்டி எரிந்துவிட்டு வலது கண்ணை பிடுங்கி எரிந்துவிட்டு பரலோகத்தில் பங்கு பெறுவது நல்லதோ என்று சிந்தித்து பாருங்கள். மார்க் அதிகாரம் 9 வசனம் 44. மகா நாளின் நியாயத்தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற ஆயிரக்கணக்கான மனிதர்களின் வேதனைகளை குறித்து சிந்தித்து பாருங்கள். நாம் காலத்திற்கேற்ப ஞானமாய் முடிவெடுத்து நம்மை நாமே வெறுத்து கிறிஸ்து இயேசுவை பின்பற்றாவிட்டால் நம்முடைய நிலையும் இதேபோன்று நியாயத்தீர்ப்பின் நெருப்பில் இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கடினமான பாரத்தை சுமத்துகிற ஒரு எஜமானராக கருதினார்கள் என்பதில் இப்பாடுகளை அனுபவிக்கிறவர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இவ்வாறு நினைப்பதை காட்டிலும் அவர்கள் தங்கள் ஆத்மாவில் உயிர்ப்பிக்கப்படாவிட்டால் அல்லது அவர்கள் கிறிஸ்துவின் நுகத்தை எளிதாக எடுத்து கொள்ளாவிட்டால் 10,000 மடங்கு வேதனையை அடைய நேரிடும் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? அவர்களுக்கு நேரிடுகிற இத்தகைய நிலையை குறித்து அவர்களை காட்டிலும் நம்மால் அதிகமாக வேதனைப்பட முடியுமா? நிச்சயமாக முடியாது. உங்களையே வெறுத்து அவருடைய சிலுவையை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த சுயவெறுப்பை நம்மால் கை கொள்ள முடியாவிட்டால் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். மத்தேயு அதிகாரம் 25 வசனம் 41 என்று ஆண்டவர் சொல்லுவதை நாம் எவ்வாறு தாங்கிக் கொள்ள முடியும்? ஆயினும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிப்பவர்கள் தேவனுடைய கோபாக்கினைக்கு பயந்து தங்களது கடமையை நிறைவேற்றும்படி நடிக்கிறவர்கள் அல்ல, மாறாக அவருடைய கயிறுகளால் கட்டப்பட்டு அதன் நிமித்தமாகவே சுயவெறுப்பு என்னும் தங்கள் கடமையை நிறைவேற்றுகிறார்கள் என்றே நான் நம்புகிறேன். நான்காவது, இறுதி அம்சமாக, பரலோகத்தில் நாம் அனுபவிக்கப் போகிற மகிழ்ச்சியை பற்றி அடிக்கடி சிந்தித்து பாருங்கள். பூமியில் வாழ்ந்தபோது கர்த்தருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து தங்களது ஆசை இச்சைகளுக்கு மரித்து சுயவெறுப்புடன் வாழ்ந்த அந்த ஆத்துமாக்கள் சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான மகிழ்ச்சியுடன் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். உங்கள் இருதயங்களை நித்திய பேரின்ப மாளிகைக்கு நேராக உயர்த்துங்கள். ஸ்தேவானைப் போல வானங்கள் திறக்கப்படுவதையும் ஆயிரமான பரிசுத்தவான்களின் படை சூழ தேவனுடைய குமாரன் மகிமையின் சிங்காசனத்தில் வீற்றிருப்பதையும் அங்கே அவர்கள் நித்திய மகிழ்ச்சியால் ஆறுதல் படுத்தப்பட்டு கொண்டிருப்பதையும் விசுவாச கண்களால் காணுங்கள். அங்கே அவர்கள் அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள் என்று நித்தியமாய் பாடுவதையும் அவர்களுடைய வாயிலிருந்து வெற்றியின் கொண்டாட்ட பாடல் தொனிப்பதையும் உங்கள் காதுகள் கேட்கட்டும். எனதருமை சகோதர சகோதரிகளே, இந்த பரலோக இசைக்குழுவில் சேர நீங்கள் விரும்பவில்லையா? இதையெல்லாம் சிந்திக்கும்போது உங்கள் இருதயங்கள் கொழுந்துவிட்டு எரியவில்லையா? மான்கள் நீரோடையை தேடி கதறுவது போல உங்கள் ஆத்துமா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த கூட்டத்தில் இணைந்து துதிப்பதற்கு ஏங்கவில்லையா? அப்படியானால் நீங்கள் அந்த பரிசுத்த மலைக்கு ஏறுவதற்கு பரலோக ஏணி உங்களுக்காக இறக்கிவிடப்படுகிறது. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சுயவெறுப்பு என்னும் தியாக வாழ்க்கைக்கு மனம் முன்வந்து வாழ்வோம். தேவனுடைய சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.